என்னது அப்பா வந்து சங்கி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்கிறாங்களா? அதே மாதிரி காக்கா கழுகு கதையை பற்றி ரஜினி சொல்கிறாரா? என்னவா இருக்கும்? கடந்த சில நாட்களாகவே இந்த சங்கின்ற வேர்டு வந்து ரொம்ப வைரலாக வந்து பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ரஜினிகாந்த் நடிப்பில் வந்து லால் சலாம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதிகமாக வந்து சோஷியல் நெட்ஒர்க் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, மற்றபடி செட்டில் வந்து வேலை செய்கிறவங்களும் சரி, சோஷியல் நெட்ஒர்க் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு முரசெல்லாம் வந்து என்ன வருது அப்படின்னா, ரஜினிகாந்த் அதாவது அப்பா வந்து சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் ஆகட்டும், இல்லை நியூஸ் ஆகட்டும், ஒரு தப்பான இது வந்து செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அப்பா வந்து அது மாதிரி வந்து ஒரு மதத்தை மட்டும் ஆதரிக்கிறவங்க கிடையாது. அதனால் சங்கி அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல விதமாக வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்து பேசியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த சங்கி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய இதுவாக பேசப்படுறதுக்கு காரணம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இந்த காக்கா கழுகு கதைக்கு வருவோம். இதில் வந்து என்னன்னா, ரஜினி வந்து நார்மலாக வந்து ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு ஏதோ ஒரு வந்து நம்ம பேசாமல் விட்டுட்டோம் பாதிலேயே அப்படின்னுன்ற மாதிரி திடீர்னு வந்து மறுபடியும் வந்து மேலே போய் அந்த மைக் எடுத்து வந்து இந்த காக்கா கழுகு கதையை பற்றி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த காக்கா கழுகு கதையை வந்து நீங்கள் விஜய் கூட வந்து ஒப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுறாரு. அதோடு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தான். அவன் வந்து நிறைய கஷ்டங்கள், அதே மாதிரி வந்து இந்த சினிமா துறையில் வந்து அவன் எவ்வளோ வந்து எஃபர்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டு தான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு பொசிஷன் வந்து அவர் இருக்காரு. அதனால் வந்து எங்கள் 2 பேரை வந்து ஒப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்குது. எனக்கு வந்து போட்டி வந்து நான் தான், அதே மாதிரி வந்து அவருக்கு போட்டி வந்து அவர் தான். இதை வந்து இப்போ எனக்கு போட்டியாக வந்து நான் வந்து அவரை நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அது வந்து எனக்கே வந்து மரியாதை இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் விஜய்க்கும் சரி, அவர் வந்து என்ன போட்டின்னு நினச்சாருன்னா அவருக்கு தான் மரியாதை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து அவர் பதிவிடுறாரு. இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.